ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சிம்பிளான எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், அதே மாதிரி சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டீ அண்ட் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காவுக்கு இந்த பூண்டு ஃப்ளேவர் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பூண்டு ஓரளவுக்கு நிறம் மாறி வரணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக வெங்காயம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. நான் ஒரு 1/2 kg அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நாம் எப்போவுமே வறுவல் செய்யும்போது கத்திரிக்காய் சின்ன பொடி கத்திரிக்காயாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். முத்தின கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நாம் இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சேர்க்கணும், அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாம் இதுக்கு எந்த வித தண்ணியும் சேர்த்து வேக வைக்க போகிறதில்ல. அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்திருக்கு. கத்திரிக்காயும் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பிஞ்சு கத்திரிக்காயாக இருக்கிறதுனால இது வேகமாகவே நம்மளுக்கு வெந்து வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மசால் பொடிலாம் சேர்க்கணும். வேகிறதுக்கு முன்னாடியே சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு கத்திரிக்காய் வெந்து வராது. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காய பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொடி சேர்த்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காய் கரிஞ்சிரும். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் இதே மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும். அந்தளவுக்கு கத்திரிக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. கத்திரிக்காய் நல்லா மசாலாவோட வெந்து வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.